பக்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு மரணதேவனோடு மல்லுக்கு நின்ற சிறுவன். சில கேள்விகளுக்கான பதிலை தேடும் முயற்சி பலரின் வாழ்க்கை பயணத்தை செம்மைப்படுத்த உதவி செய்கிறது. மனித குலத்துக்கே சவாலாக அமைந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி அலைந்த ஒரு மாணாக்கன் எப்படி ஒரு பெரிய அரிய இரகசியத்தை வெளிக்கொணர முடிந்தது என்பதை விளக்கவே இந்த பதிவு. மரணம் என்றால் என்ன? மனித வாழ்க்கையில் மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது? இந்த கேள்வியை கேட்டவன் நச்சிகேது என்கிற சிறுவன். இவன் கேட்ட இந்த கேள்வி நம் அனைவரின் சார்பாகவும் கேட்கப்பட்டுள்ளதாக நான் பார்க்கிறேன். அவன் தெரிந்து கொண்ட தகவல்கள் காலத்தால் அழியாமல் நமக்கெல்லாம் இன்றும் வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். நச்சிகேது கேட்டது சாதாரண கேள்வி அல்ல. நம் வாழ்க்கை பாதையின் முடிவு, எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான விடை மிக இரகசியமானது, தேவ ரகசியம். நாம் அனைவரும் கேட்க நினைப்பது, தெரிந்து கொள்ள நினைப்பது. இந்த கேள்விக்கான பதிலை தேடி அந்த ஞானத்தை நாடி தங்கள் வாழ்நாளை இழந்த ரிஷிகளும் முனிவர்களும் மன்னர்களும் சாமானியர்களும் ஏராளம். ஆனால் தெரிந்து கொண்டவர்களோ, இந்த ஞானத்தை உணர்ந்தவர்களோ ஒரு சிலரே. நச்சிகேதுவின் இந்த தேடல் பற்றிய தகவல் ஒரு கதை வடிவில் வேத சாராம்சங்களில் ஒன்றான கடோபனிஷத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. நச்சிகேதுவின் தந்தை ராஜ்ரசவர் விஸ்வஜித் யாகம் செய்கிறார். விஸ்வஜித் யாகம் என்பது சொர்க்கத்தை அடைய நினைக்கும் நபர் செய்யும் கடினமான யாகம், மிகுந்த உயர்நிலை யாகம் என்று அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த யாகத்தை செய்பவர் தான் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த தன்னிடத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் அனைத்து புண்ணியங்களையும் மற்றவர்களுக்கு முழுமையாக ஸ்ரத்தையாக தானம் செய்ய வேண்டும். யாகத்தை வேடிக்கை பார்க்க வந்த அனைவருக்கும் பொருள்கள் எல்லாம் தானமாக கிடைக்கும். இந்த யாகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இளம் நச்சிகேதுவிற்கு ஒரு விஷயம் புலப்படவில்லை. தானும் தந்தையின் சொத்தல்லவா? தந்தை செய்யும் யாகத்தில் தன்னை யாருக்கு தானமாக தரப்போகிறார் என்று யோசிக்க ஆரம்பித்தான். தந்தையிடமே கேட்டான். தந்தையே, உங்களுக்கு சொந்தமான எல்லா பொருள்களையும் தானமாக தந்து வருகிறீர்களே, என்னை யாருக்கு தானம் தரப்போகிறீர்கள்? சிறிய பாலகனான தன் மகனின் கேள்வியை தந்தை முதலில் பொருட்படுத்தவில்லை. ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டார். மகனோ விடுவதாக இல்லை. தொடர்ந்து நச்சு செய்ய ஆரம்பித்தான். இவன் செய்த நச்சை தான் பின்னர் இவன் பெயரிலேயே நச்சு என்று வார்த்தை உருவானதோ? மைந்தனின் தொல்லை தாங்க முடியாத தந்தை தன் கோபத்தை அடக்க முடியாமல், உன்னை யமனுக்கு தானம் தருகிறேன் போ என்று ஆத்திரத்தில் வார்த்தையை விட்டுவிட்டார். குருகுலத்தில் பயின்ற நச்சிகேது இதையே தன் தந்தையின் விருப்பம் என்று கருதி யமலோகம் செல்ல கிளம்பிவிட்டான். கடும் தவம் செய்து தன்னையே தியாகம் செய்து யமபட்டணத்தை அடைந்தான். வாயில் காப்போன் இந்த சிறுவனை தடுத்து நிறுத்தினான். யமதேவன் அனுமதி இல்லாமல் உள்ளே வர இயலாது என்று திரும்பி செல்லுமாறு பணித்தான். நடந்த கதையை சொல்லி தன் தந்தை தன்னை யமனுக்கு தானமாக தந்து விட்டபடியால் தான் தற்போது யமனின் சொத்து, எனவே உள்ளே செல்ல யார் அனுமதியும் தேவையில்லை என்று வாதித்தான் சிறுவன். அதிர்ந்து போன காவலாளி சிறுவனை அழைத்துச் சென்று சிறுவனுக்கு உணவளித்தான். சிறுவனோ உணவை மறுத்து தான் யமனிடம் சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்ட பின் தான் உணவு உண்ண முடியும் என்று பிடிவாதம் பிடித்தான். இந்நிலை தொடர்ந்து 3 நாட்கள் கழித்த பின்னரே யமனை நேரில் காண முடிந்தது. தான் அழைக்காமலே வந்த சிறுவனை கண்டு யமதேவனே ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் அந்த சிறுவனின் தைரியத்தையும் ஆர்வத்தையும் மெச்சிய யமன் அச்சிறுவன் வந்த காரணத்தை கேட்டான். என் தந்தை என்னை உங்களுக்கு தானமாக தந்துவிட்டார். நான் தற்போது உங்களுக்கு சொந்தமாகிவிட்டேன். எனக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. என்னை முதலில் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் சிறுவன். அசந்து போன யமன், சரி, முதலில் ஏதாவது சாப்பிடு. 3 நாளாக எதையும் உண்ணாமல் இருக்கிறாய். சாப்பிட்டவுடன் நீ மீண்டும் உன் தந்தையிடம் அனுப்பிவிடுகிறேன் என்றார் யமன். நான் சாப்பிட வேண்டுமானால் நீங்கள் எனக்கு 3 வரங்கள் தர வேண்டும் என்றான் நச்சிகேது. சிறுவனின் புத்தி கூர்மையையும் அவனது விவேகத்தையும் கண்டு மெச்சிய யமன் 3 வரங்கள் தருவதாக வாக்களித்தான். வேதங்கள் ஒரு சிறுவனின் மனநிலையை எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டியுள்ளது பாருங்கள்.
எமலோகத்தில் உணவு அருந்துபவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் என்று நான் சாஸ்திரங்களில் படித்திருக்கிறேன். அப்படி நான் மீண்டும் திரும்பி சென்றால் என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என் மேல் எப்போதும் அன்பாக இருக்க வேண்டும், கோபித்து கொள்ளக்கூடாது என்று தன் முதல் கோரிக்கையை வைத்தான் நச்சிகேது. மரணத்திலிருந்து மீண்டு வரும் நபர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வதில் அந்த காலத்திலேயே சிக்கல் இருந்திருக்க வேண்டும். கோபத்தில் இருக்கும் தந்தை மீண்டும் தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு சிறுவனின் சராசரி மனநிலை அல்லவா? அப்படியாகட்டும் என்று யமன் முதல் வரம் தந்தான். வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள கர்மகாண்டத்தில் யாகங்கள் செய்வது பற்றிய சரியான விளக்கங்கள் இல்லை. எனக்கு இந்த விளக்கங்களை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று தனது இரண்டாவது கோரிக்கையை வைத்தான் சிறுவன். யமன் சொல்லித்தந்த அனைத்து விஷயங்களையும் நச்சிகேது பின்னர் மற்றவர்களுக்கு புரியும் வகையில் எழுதிவிட்டு சென்றுள்ளான். இவை இன்றும் நச்சிகேது யாக சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்றன. நச்சிகேதுவின் மூன்றாவது கேள்வி யமனுக்கே ஆட்டம் தந்தது. சாஸ்திரங்களில் இறப்பை பற்றிய சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. இறந்த பின் மறுபிறப்பு இல்லை என்பது ஒரு வாதம், மீண்டும் பிறவி என்பது இன்னொரு வாதம். எது சரி? மரணம் என்றால் என்ன? மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது? வயதுக்கு மீறிய இந்த கேள்விக்கு யமதேவன் உடனடியாக பதிலளிக்க விரும்பவில்லை. இது தேவ ரகசியம். இதை தெரிந்து கொள்ள உனக்கு வயதோ மனப்பக்குவமோ அறிவோ போதாது. ஆகவே என்னால் உன் கேள்விக்கு பதில் தர முடியாது. ஆனால் நீ கேட்ட இந்த கேள்வியை மெச்சி நான் உனக்கு உன் உலகில் உள்ள மிக உயர்ந்த ஆசையை தருகிறேன், ராஜ்யத்தை தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என்றான். யமதேவன் சிறுவனின் நம்பிக்கையையும் முனைப்பையும் இங்கே சோதனை செய்கிறான். சிறுவனோ இது எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டான். யமன் விடவில்லை. சரி, சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் உனக்கு பரிசாக தருகிறேன். இந்த கேள்வியை மறந்துவிடு. சிறுவன் நிதர்சனமாக மறுத்தான். போகட்டும், உன்னுடைய அனைத்து பிறப்புகளுக்கான புண்ணியங்களையும் உன் முன்னோர்களின் புண்ணிய பலன்களையும் இப்போதே உனக்கு தானம் தருகிறேன். இந்த கேள்வியை மறந்துவிடு. யமனின் எந்த ஆசை வார்த்தைகளும் சிறுவனை அசைக்க முடியவில்லை. யமதேவரே, நீங்கள் எனக்கு தருவதாக கூறும் அனைத்தும் காலத்தால் அழியக்கூடியவை, நிலையில்லாதவை. நீங்கள் தரும் இந்த அனைத்து சந்தோஷங்களையும் மரணம் அழித்துவிடும். இறப்பு என்பது என்ன என்று தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் தருவதாக கூறும் அனைத்து செல்வங்களுக்கும் அர்த்தம் கிடைக்கும் என்று சிறுவன் வாதிட்டான். சிறுவனின் விவேகத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராகியத்தையும் ஆர்வத்தையும் முனைப்பையும் கண்டு வியந்த யமன் தனக்கு ஒரு உண்மையான மாணவன் கிடைத்து விட்டதாக மகிழ்ந்து மனித குலத்துக்கே முதல் முறையாக இறப்பின் இரகசியத்தை சிறுவனுக்கு போதித்தான். நீ பார்க்கும் உணரும் உடல் நீயல்ல. உன் உடலில் உள்ள புலன்களை அடக்கி ஆளும் மனமும் மனதை ஆளும் புத்தியும் இவை அனைத்தையுமே ஆளும் நான் என்கிற சுயநலமும் நீயல்ல. இவைகளுக்கெல்லாம் மகுடமாக இவை அனைத்தையும் சாட்சியாக கவனித்து ஒளிக்கெல்லாம் ஒளியாக சதா கோடி சூரிய பிரகாசமாக மனம் என்னும் கண்ணாடியுள் பிரதிபலித்து உன்னுள்ளே நீயாகவே ஜொலித்து கொண்டிருக்கும் தெய்வீகம்தான் உண்மையான நீ. இதை பிரம்மன் என்றும் ஆத்மன் என்றும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. 5 குதிரைகள் பூட்டிய தேரில் அமர்ந்துள்ள பயணி நீ. தேர்தான் உன் உடல், குதிரைகள் உன் புலன்கள், உன் மனம் கடிவாளம். தேரை இயக்குவது உன் புத்தி, பாதைகளை முடிவு செய்வது உன் கர்ம வினைகள். பாதையை மட்டுமே உன்னால் முடிவு செய்ய முடியும். விழித்திருக்கும் நிலையில் தேரையும் குதிரைகளையும் தேரோட்டியையும் அடையாளம் கண்டு கொள்கிறாய். இவை அனைத்தும் நீ என்று தவறாக நினைத்து கொள்கிறாய். உறக்க நிலையில் புதிய உலகை புதிய தேரை காண்கிறாய். அங்கும் அவை அனைத்தும் நீதான் என்று எண்ணிக்கொள்கிறாய். ஆழ்ந்த உறக்க நிலையில் இந்த தேரும் உலகமும் பாதையும் மறைந்து விடுகின்றனவே. ஆனாலும் மறைந்து போகிறது என்பதையும் நீ அல்லவா உணர்கிறாய்.
அப்படி இருக்கும்போது இந்த உடல் உள்ளம் புத்தி சேர்ந்த கலவையே தான் நீ என்று எப்படி முடிவு செய்கிறாய்? இந்த சூட்சும உடலோ ஸ்தூல உடலோ அல்லது காரண உடலோ நீ அல்ல என்பதை உணரும்போது சம்சார தொல்லைகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் உன்னிடத்திலிருந்தும் விடுதலை பெற்று மோட்சம் அடைகிறாய். இந்த உண்மையை உணர்பவர்கள் தங்களை மட்டுமல்லாது இந்த உலகத்தையும் பிரம்மத்தையுமே உணர முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஆத்மனும் பரமாத்மனும் ஒன்றே என்கிற நிதர்சன உண்மையையும் உணர முடியும். இதைதான் உபனிஷத்துகள் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்ய ஜீவோ பிரம்மைவ நாபரஹ என்று பிரகடனப்படுத்துகின்றன. பிரம்மன் ஒன்றே நிஜம், அதுவே உண்மை. அதை தவிர வேறு எதுவும் உண்மை இல்லை. நீ பார்க்கும் இந்த உலகம் ஒரு தோற்றம், உன் கற்பனை, உண்மை இல்லை. ஜீவன் பிரம்மனை உணர்ந்து விட்டால் இந்த உண்மை ஒன்றே நிரந்தரம், காலத்தால் அழியாதது. இந்த நிலையை உணருபவர்களுக்கு மரணம் இல்லை, பிறப்பும் இல்லை. இதுவே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்று முடித்தான் யமன். இந்த இடத்தில் தோற்றம் என்பதை விளக்கியே ஆக வேண்டும். மரத்தினாலான ஒரு மேசையை பார்க்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். நாம் மேசையை பார்க்கும்போது அந்த மேசை உருவாவதற்கு காரணமான மரத்தை காண முடியவதில்லை. இந்த மேசை உண்மையிலேயே மரம்தான், ஆனால் நமக்கு வேறு உருவத்தில் வடிவத்தில் தெரிகிறது. அதை போலவே ஒரு மண்ணினால் உருவான ஒரு குடத்தை காணும்போது அந்த மண் நமக்கு தெரிவதில்லை. தங்கத்தினாலான ஒரு ஆபரணத்தை பார்க்கும்போது தங்கம் தெரிவதில்லை. மரமோ மண்ணோ தங்கமோ இந்த பொருள்கள் இல்லாமலும் கூட தன்னிச்சையாக இருக்க முடியும். ஆனால் அவைகளினால் உருவான பொருள்கள் அவைகள் உருவாவதற்கு காரணமான ஆதி காரணியிலிருந்து வேறுபட்டு தன்னிச்சையாக இருக்க முடியாது. அதை போலதான் நம்மை சுற்றி நாம் காணும் இந்த உலகம். அதிலுள்ள ஒவ்வொரு பொருளும் அவைகளின் ஆதி காரணிகளின் தோற்றமே, நிலையற்றவை, தொடர்ந்து மாற்றங்களை சந்திப்பவை. இங்கே உபனிஷத்துக்குள் இன்னும் ஒரு படி மேலே சென்று அனைத்து பொருள்களிலும் நீக்கமர நிறைந்து உறைந்து மறைந்து இருக்கும் ஒரே ஆதிகாரணிதான் தெய்வீகம், பிரம்மன். அதுதான் நீ. நீ இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. இது ஒன்றேதான் உண்மை. மற்றவையெல்லாம் உடல் உள்ளம் எண்ணம் கலவை சேர்த்து உன்னுள் பிரதிபலிக்கும் தோற்றமே. இந்த உண்மையை பிரம்ம தீட்சையை உணர்ந்து கொண்டதனால் நச்சிகேது மரணத்திலிருந்து விடுதலையும் பெற்றான். ஆத்மனை உணர்ந்தவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை என்ற தெய்வீக ரகசியம் நச்சிகேதுவால் வெளிவந்தது. இந்த ரகசியத்தை உலகறிய செய்த பெருமை நச்சிகேதுவையே சாரும். இது வேத காலத்தில் நடந்தது. அறிந்து கொள்ள முடியாத பல யுகங்களுக்கு முன்னர் நடந்தது. நச்சிகேது உணர்ந்த விஷயங்கள் கடோபனிஷத்தில் இன்றும் நீங்கா இடம் பெற்றுள்ளது. பல ரிஷிகளும் மகான்களும் உபநிஷங்களுக்கு பல வகையில் விளக்கம் அளிக்க முயன்றாலும் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சரியான வகையில் நாம் எல்லாம் புரிந்து கொள்ளும் வகையில் லகுவாக விளக்கம் அளித்த பெருமை ஸ்ரீ சங்கரரை சாரும். எட்டா கனியாக இருந்த இந்த ரகசியம் மனித குலத்துக்கு எட்டியது. இந்த உண்மையை புரிந்து கொள்வது உணர்வது சாமானிய காரியமல்ல. இதற்கு ஒரு பிரம்மகுருவின் உதவி இல்லாமல் இது சாத்தியமில்லை என்கிறது வேத சாஸ்திரங்கள். நச்சிகேதுவுக்கு யமதேவன் என்கிற மகாஞானி குருவாக கிடைத்தார். நச்சிகேது இந்த குருவை சாதாரணமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் அடைய முடியவில்லை. கடும் தவத்தோடு தன்னையே தியாகம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. வேத சாஸ்திரங்கள் சொல்லும் அனைத்து ஒழுக்க நியதிகளையும் பின்பற்றி அதன் பலனாகவே ஆத்மன் பிரம்மன் பிறப்பு இறப்பு பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. மனித குலமே அறிந்திராத இந்த மாபெரும் ரகசியம் இந்த சிறுவன் வழியாக இந்த உலகிற்கு தெரிய வந்தது. தான் அறிந்த தேவ ரகசியங்களை, நேரடி அனுபவங்களை, அவைகளின் பலங்களை மாத்திரம் இந்த மாணவன் வெளி உலகிற்கு சொல்லவில்லை. தன் குருவை பற்றிய பெருமைகளையும் அவர் அருளிய ஆத்மபோத தத்துவங்களையும் நாம் எல்லாம் அறிய வழி செய்தான். இது ஒரு உண்மையான குரு சிஷ்ய பாரம்பரியம்.
வாழ்க்கை ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய மகத்துவ காவியம்.